சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் வெற்றியை அடையாது, தோல்விதான் தழுவும் என்ற கருத்து கணிப்பு நிறுவனம் எக்ஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் ஒட்டுமொத்த திமுகவும் அதிர்ச்சியடைந்திருக்கிறது. மாறாக மாவட்ட செயலாளர்கள் அனைவரது பதவியும் பறிக்கப்படுவதாக ஊட்டியில் இருந்து கொண்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருப்பதும் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் கடந்த 10 ஆண்டுகளில் ஆட்சியை கைப்பற்றாத நிலையில் கடைசியாக 3.5% வித்தியாசத்தில் அதிமுகவிடம் தோல்வி அடைந்து ஆட்சியை கைப்பற்றியது திமுக. அதாவது 3.5% வித்தியாசத்தில் மட்டும்தான். அது சிறுபான்மையினர்களின் ஓட்டுக்களை பெறாத காரணத்தினால்தான் என்றும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்றியது என்று எடப்பாடி பழனிசாமியே விமர்சனமும் செய்தார். ஆனால் இந்த முறை அனைத்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளும் தோல்வியை தழுவும். கடந்த 3 ஆண்டுகால மக்கள் ஆட்சியை நன்றாக புரிந்துவிட்டார்கள். 1000 ரூபாய் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் வழங்கப்படும் என்று திமுகவின் தலைவர் பிரச்சாரம் செய்ததன் காரணமாகத்தான் மகளிர்களும் குடும்ப தலைவிகளும் ஓட்டு போட்டார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் வெற்றியடைந்தவுடன் கழுத்தை அறுத்து விட்டார்கள் என்பதற்கேற்ப மக்கள் தங்களது ஆதங்கத்தை அனைத்தும் திமுகவிற்கு எதிராகத்தான் செலுத்தியிருக்கிறார்கள் என்றும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை ஆட்சியை தக்க வைக்க முடியாத அளவிற்கு மக்களவை தேர்தலில் திமுக படுதோல்வியை தழுவும் என்று நிறுவனம் எக்ஸ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பிற்கு பதிலடி கொடுத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது நிச்சயமாக நடைபெற்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் மீதம் இருக்கக்கூடிய 2 ஆண்டுகளில் சிறப்பாக திமுக ஆட்சி செய்ய தவறியதால் நிச்சயமாக பாஜக எதிர்க்கட்சியாக வருவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதை நிறுவனம் எக்ஸ் வெளியிட்டுள்ளதால் அண்ணாமலை அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். அவர் தலைமையேற்றதற்கு பிறகுதான் பாஜக தமிழகத்தில் ஆளுமையாக மாறிக்கொண்டு வருகிறது என்ற விமர்சனமும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இத்தனை ஆண்டுகால திமுகவின் ஆட்சியில் இந்த 3 ஆண்டுகால திமுக ஆட்சி தான் மிக மோசமானது என்றும் கேவலமானது என்றும் தமிழகத்தின் பெருமையை சீர்குலைக்கும் விதமாக போதை மருந்து கடத்தல் தமிழகம் என்ற பெயரை வரவைத்தது ஸ்டாலின் தான் என்றும் தற்பொழுது செய்திகளும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நிறுவனம் எக்ஸ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பு சரியா? திமுக வேட்பாளர்கள் தோல்வி அடைவார்களா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நமது சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.